இந்த நாளில் நாம் பெறப்போகிறதான தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு உயர்வுக்கு முன்பதாக பணிவு அல்லது உயர்வுக்கு முன்பதாக கீழ்ப்படிதல். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியில் ஒரு தேவை ஏற்படுகிறது. யார் என்று கூட அறிமுகம் அதிகமாக ஒரு பேர் பிரஸ்தாபம் இல்லாத ஒரு நபர், அவருடைய பராமரிப்பில் இருக்கதான தகப்பன் தாய் இல்லாத ஒரு பிள்ளை 127 நாடுகளுக்கு ராணியாக மாறின சரித்திரத்தை இந்த 27ஆம் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில். ஆகவே இவைகளெல்லாம் மாறுவதற்கு 127 நாடுகளுடைய அரசாளுகிற அகஸ்டுவேர் என்கிறதான ராஜா, அவனுக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறது என்பதை அறிகிறோம். ஆகவே அநேக தேசங்களில் இருந்து பெண்கள் கூட்டப்படுகிறார்கள். கன்னி பெண்கள், ரூபவதிகள், அழகானவர்கள், மாசு இல்லாதவர்கள், எந்த குறைபாடும் சரீரத்திலும் மற்ற எந்த ஆழத்துவத்திலும் இல்லாத பெண்கள் எல்லாம் அங்கே இந்த விதமான தேவை, ராஜாவுக்கு ஒரு பெண் தேவைப்படுகிறது என்று விளம்பரம் பண்ணி சூசான் அரண்மனையில் கூட்டப்படுகிறதை நாம் அறிகிறோம். அப்பொழுது வாசிங்கள் 5ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். அரண்மனையிலே சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். போதும், பெரிய அளவில் சொல்லப்படுகிற அளவில் முக்கியமான பதவியில் அல்ல. இந்த மொர்தெகாய் என்கிறதான யூதன் நேபுகாத்நேச்சர் அந்த தேசத்தை படையெடுத்து அங்கே இருக்கிற ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வருகிறான். அதில் சிறைபிடித்து கொண்டு வருகிற மக்களிலே ஒருவன் தான் இந்த மொர்தெகாய் என்கிறதான ஒரு மனிதன். அவன் சூசான் அரண்மனையிலே பணியாற்றுகிறான். சாதாரண வேலையில் அவன் இருக்கிறான். இருக்கும்போது அவனோடு கூட அழைத்து வந்ததான தகப்பன் தாய் இல்லாத ஒரு பிள்ளை, அவனுடைய தகப்பனோடு கூட பிறந்ததான சகோதரன், சிறிய தகப்பனுடைய குமாரத்தி எஸ்தர் என்கிற பெண்ணை தன்னுடைய சொந்த மகளாக அவன் பாவித்து ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை வளர்த்து வருகிறதை பார்க்கிறோம். இவன் அரண்மனையில் வேலை பார்க்கிறான். இந்த எஸ்தர் என்கிற இந்த பிள்ளைக்கு தகப்பனும் தாயும் இல்லை. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு, அலங்கரிப்பதற்கு, நல்ல இடத்தை அடைவதற்கு காரணம் என்ன என்பது பார்க்கும்போது, இந்த மொர்தெகாயினுடைய பராமரிப்பில், அன்பில், பாதுகாப்பில், அரவணைப்பில் வளர்கிற அந்த பிள்ளை தகப்பனும் தாயும் கிடையாது. ஆனால் ரகசியம் என்ன? அந்த பிள்ளை அவனுடைய கரத்தில் வளர்க்க போது அவனுக்கு கீழ்ப்படிந்து வளருகிறது. நாம் இந்த நாட்களில் பொதுவாக பார்க்கிற காரியம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத அளவுக்கு பிள்ளைகள் சில இடங்களில் இருக்கிறது. ஆகவே அவைகளெல்லாம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு உரிய வளர்ச்சியை அவைகள் தடை பண்ணுகிறது. இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய கரங்களில் இருக்கிற அந்த கைபேசி, உலகத்தில் நாம் இருக்கிறோம். உலகம் இப்பொழுது, உலகத்தில் நாம் இருந்தது அந்த நாட்கள். அந்த நாட்களில் வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் எல்லாம் உலகத்தில் இருந்தார்கள். நாம் உலகத்தில் இருந்தோம். இப்போ உலகம் எங்கே இருக்குது? நமக்குள் இருக்குது, நம்ம பாக்கெட்லேயே இருக்குது, ஹேண்ட்பேக்கில் இருக்குது.
ஆகவே எப்போ வேண்டுமானாலும் அவைகளை சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்து கொள்ளலாம். நன்மையான காரியங்கள் அந்த கைபேசியில் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்குது. நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் எண்ணங்களையும் சிதறடிக்கிற சீரழிக்கிற காட்சிகளும் அவைகளே நிறைந்து இருக்கிறது. ஆகவே உலகத்தில் நாம் இருந்தது ஒரு காலம், இப்போ உலகம் நம்முடைய பையில், நம்முடைய பாக்கெட்டில், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இந்த தகப்பனு தாய் இல்லாத பெண் தன்னை மகளாக ஏற்றுக்கொண்ட மொர்தெகாய் வசத்தில் இருக்கிற அந்த பெண் எவ்வளவு பணிவாக கீழ்ப்படிந்து இருந்தாள் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்பது அல்ல, எப்படி நாம் வளர்கிறோம், எப்படி பணிவாக கீழ்ப்படிந்து இருக்கிறோம் என்பது இங்கே இந்த எஸ்தரின் புஸ்தகம் விளக்கமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த அகசுவேர் என்கிற ராஜாவுக்கு பெண் தேவை. அநேக தேசங்களிலே 127 தேசங்களிலே பறைசாற்றப்படுகிறது. அநேக ரூபவதிகள், சௌந்தரியமுள்ள பெண்கள் அழைக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வசத்தில் இருக்கிற அந்த எஸ்தர் என்கிற பெண்ணை தன்னிடத்தில் வைத்து சும்மா போஷித்து பாதுகாத்தது மாத்திரமல்ல, இந்த விதமான அரிய சந்தர்ப்பம் வரும்போது அதை பயன்படுத்தும்படியாக அந்த பிள்ளையை, அந்த பெண்ணை அனுப்புகிறான். ஏன் தன்னுடைய வசத்தில் இருக்கிற இந்த எஸ்தர் இந்த நேர்முக தேர்வுக்கு போகக்கூடாது? ஒருவேளை ராஜா நான் வளர்க்கிற பெண்ணை தேர்ந்தெடுக்கலாமே என்கிற ஒரு சிந்தை அவனுக்குள்ளே, ஒரு ஆர்வமும் ஒரு விருப்பமும் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். எப்படி சித்தப்பாவுடைய பிள்ளை, அடுத்த பிள்ளை, நம்ம எப்படி இதை விடுவது, அது உயர்த்துவது என்கிற அந்த மாற்று கருத்து இல்லாதபடி நல்ல சிந்தை, மற்றவர்களை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்கிற உலக பழமொழி போல இவன் பாதுகாத்து போஷித்து வந்தது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது தன்னுடைய பணியாற்றுகிற இந்த ஸ்தலத்தில் இந்த ராஜாவுக்கு தேவைப்படுகிற சௌந்தரியம், பழுதற்ற மாசற்ற ரூபவதியான பெண் வேண்டுமென்று பறைசாற்றின போது எஸ்தரையும் அந்த நேர்முக தேர்வுக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த அனுப்பப்பட்ட போது அந்த ப்ராசஸில் சுத்திகரிக்கப்படுகிறாள். ஏறத்தாழ 1 வருஷம் 12 மாதங்கள் வெவ்வேறான கட்டங்களில் வெவ்வேறான சுத்திகரிப்பு, பரிமள தைலம், கந்தக வர்க்கம் இவைகளெல்லாம் இடப்பட்டு அவைகள் பலவிதமான கட்டத்துக்கு ஊடாக எஸ்தர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவள் மாத்திரமல்ல, தேசத்தில் கூட்டப்பட்ட அநேக ரூபவதியான அழகான பெண்கள் எல்லாம் அந்த சுத்திகரிப்பு முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு அந்த ராஜாவாகிய அகஸ்துவேனிடத்தில் பிரவேசிக்க அவர்களுக்கு முறை வருகிற போது, ராஜா கூப்பிடுகிற போதுதான் என்ன செய்ய முடியும்? உள்ளே போக வேண்டும். அநேக பெண்கள், கன்னி பெண்கள் இருக்கிறார்கள். இவளை போல அழகான பெண்கள், ரூபவதி அங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, 15ஆம் வசனத்தை வாசியுங்கள், 2:15. அவர் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தைரியத்திருக்கிறது. ஆகவே அவளுக்கு நியமிக்கப்பட்ட மற்ற பெண்கள் எல்லாம் ஆசைப்படுகிற அந்த பெர்ஃப்யூம், பரிமள தைலத்தை கேட்டு இருக்கலாம். அது வேண்டும், இது வேண்டும், எல்லாம் அவைலபிள். இவைகளை
மற்ற பெண்கள் எவ்விதமாக இவர்கள் அனுபவித்தார்கள் என்று தெரியாது. கொடுக்கப்பட்டதான உணவு, உடை, எல்லா விதமான காஸ்டியூம், எல்லாவற்றையும் எப்படி காஸ்டியூம்ஸ் எல்லாம் அணிவித்தார்கள் என்று தெரியாது. இவள் அங்கே நியமிக்கப்பட்ட காரியத்தை தவிர வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இவள் அங்கே உள்ளே ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போகப்பட்ட போது வேதம் 17ஆம் வசனத்தில் ராஜா மற்ற பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். முதல் வார்த்தையே எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எல்லா ஆயத்தங்களும் 12 மாதங்கள் நடைபெறுகிறது. 365 நாட்கள் எல்லா பெண்களையும் கன்னி பெண்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். ஒருவேளை அவருடைய பேச்சுகள், அந்த கன்னி பெண்களுடைய நடத்தைகள், நடவடிக்கைகள், எப்படி உண்டார்கள், எப்படி உடுத்தினார்கள், எப்படி அனுபவித்தார்கள், பேசினார்கள், நடந்து கொண்டார்கள் என்கிற ரகசிய அந்த ஸ்டேட்மெண்ட் ராஜாவுக்கு முன்பதாக கூட போயிருக்கலாம். அவைகள் வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. கண்காணிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களை குறித்ததான குறிப்புகள் இவளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக ராஜாவுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். அவள் அழகை மயங்கினான் என்பது அல்ல, அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜா கிரீடத்தை எஸ்தர் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தின் ஸ்தானத்தில் பட்டத்து பெண்ணாக்கினாள். அந்த ராஜா கவரக்கூடிய, ஈர்க்கக்கூடிய, அவனை வசீகரப்படுத்தக்கூடிய காரியம் எஸ்தர் என்கிறதான ரூபவதி பெண்ணிடத்தில் காணப்பட்டது. உள்ளான அழகில பூர்ணப்பட்டவள். அந்த 12 மாதங்களும் குணசாலியான பெண்ணாய், எந்த பொருளையும் இச்சைக்காதபடிக்கு எல்லாருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக நடந்து கொண்டாள். எங்கே மொர்தெகாய் வீட்டிலே எப்படி வளர்ந்தாலோ அந்த வளர்ப்பு 5 வளையாதது 50 வளையாது. ஆகவே தான் சிறு பிள்ளைகளாய் குடும்பத்தில், பெற்றோரிடத்தில், பாதுகாப்பான இடத்துல, பொறுப்பான இடத்துல இருக்கும்போது நாம் இந்த எஸ்தர் பெண்ணை போல அந்த கீழ்ப்படிதலோடு கூட, பணிவோடு கூட திடீரென்று என்ன செய்யாது, இவைகளெல்லாம் மாறாது. எப்படி வளர்க்கப்பட்டமோ, எப்படி போதிக்கப்பட்டமோ, எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோமோ, நமக்கு எப்படி கற்பிக்கப்பட்டதோ அப்படிதான் நாம் என்ன செய்வோம், எதிர்காலத்தில் திகழ்வோம். ஆகவே சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த எஸ்தர் பெண்ணை போல தன்னுடைய வளர்த்ததான அந்த மொர்தெகாய் வீட்டில் எப்படி வாழ்ந்தாள் என்பது, அந்த பெரிய அரண்மனையில் வசதி உள்ள இடத்துல இருக்கும்போது எந்த விதத்திலும் அவள் இச்சிக்கவில்லை, தவறாய் பயன்படுத்தவில்லை, யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவில்லை. மாறாக இயற்கை குணத்தை, அந்த பாசிட்டிவ் கேரக்டரை அவள் வெளிப்படுத்தினாள். இதன் பின்பதாக இதில் முக்கியமான கீவேர்ட்ஸ் என்னவென்றால், வாசிங்கள் 20ஆம் வசனம். தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கள் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். போதும், இவளை அந்த நேர்முக தேர்வுக்காக பெண் தேர்ந்தெடுக்கப்படுகிற ராஜாவுக்கு ராணியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த நேர்முக தேர்வுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பினான் என்று
முன்பதாகவே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ என்ன செய்யக்கூடாது? 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காது இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று மொர்தெகாய் அவளுக்கு கற்பித்திருந்தான். என்ன சொல்லி அனுப்பினா? நீ போகிறதோ ராஜாவுக்கு ராணியாக தேர்ந்தெடுக்கிற அந்த டெஸ்டுக்கு நீ போகிறாய். ஆகவே அந்த ப்ராசஸ் போகட்டும். நீ தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப பின்னணியை சொல்ல வேண்டாம். ஒருவேளை அங்கே இருக்கிற இடத்துல தேவையில்லாமல் வாய்விட்டு நான் சிறைபிடிக்கப்பட்டு வந்ததான பெண் என்று சொல்லியிருந்தால் அங்கே டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கலாம். எப்படி எங்களுடைய தேசத்து ராஜாவுக்கு சிறை பிடிக்கப்பட்ட வந்ததான ஒரு அடிமை பெண் எப்படி ராஜஸ்திரியாக மாறக்கூடும் என்று சொல்லி முதல் கட்டத்தில் அடிபட்டு போயிருக்கும். ஆகவே இவைகளை சொல்ல வேண்டாம் என்று இவளை வளர்த்ததான மொர்தெகாய் அவளுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்தான். ஆகவே தன்னுடைய குடும்ப பின்னணி, தன்னுடைய குலம், கோத்திரத்தை இவள் சொல்லவில்லை. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற தனக்கு கற்பித்திருந்தபடியே. அப்போ தனியா ஒரு இடத்துல எல்லா விதமான வசதிகள், வாய்ப்புகள், கேட்டதெல்லாம் கிடைக்கும், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ராஜ அரமனையில ஸ்லாக்கியத்தை பெறும்போது இவள் அவைகளெல்லாம் அனுபவிக்காதபடிக்கு அடக்கத்தோடு எல்லா விதமான கீழ்ப்படிதலோடு இந்த பெண் இருந்ததுக்கு காரணம் என்றால் அவள் வளர்க்கப்பட்டதான வளர்ப்பு. அப்போ மொர்தெகாய் தாப்பன் தாய் இல்லாவிட்டாலும் கவனத்தோடு அந்த எஸ்தரை கர்த்தருடைய பயத்திலும் கீழ்ப்படிதலும் தன்னுடைய சொற்படி நடக்கும்படியாக கற்பித்திருந்தான். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? தகப்பன் தாய் இல்லாத பிள்ளையை ஒரு ஆண்மகன் ராஜ அரமனையில் சாதாரண வேலை பணியாற்றுகிற மொர்தெகாய் ஒரு ராஜாவுடைய பார்வையில பிரீதியாயிருக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கும்படியாக, இது அழகுல மாத்திரமல்ல, உள்ளான அழகுல, நடத்தையில கவரும்படியாக தேர்ந்தெடுக்கும்படியாக வளர்த்திருக்கிறான் என்றால் வேதத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல, அதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல வளரும்போது அவனுடைய சொற்படி நடந்தது போல நாம் நடக்கிறோமா? ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டுமானால், உயர்ந்த நிலைக்கு நம்முடைய எதிர்காலத்தில் படித்து செல்ல வேண்டுமானால், இப்பொழுது தங்கி தாபரிக்கிற இடத்துல, பிள்ளைகள் வளர்கிற இடத்துல பெற்றோர்களுக்கும் பாதுகாவலருக்கும் நாம் கீழ்ப்படிந்து சொற்படி கேட்கிறோமா? பணிவுதான் இன்றைய பணிவு நாளைய உயர்வை கொண்டு வரும். எதிர்த்து நிற்கிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்கள், சண்டையிடுகிறவர்கள், கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துகிறவர்கள் உயர்நிலைக்கு போக முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்டதான இடத்திற்கு செல்ல முடியாது. ஆகவே கீழ்ப்படிதல், பணிவு என்பது நாம் எங்கே தங்கி தாபரித்து வளர்கிறோமோ பெற்றோர்களுக்கு பணிவோடு சொற்படி கேட்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு மாத்திரம் அல்ல, நாம் வளர்கிற இடத்துல பாதுகாவலர்களுக்கு நாம் சொற்படி கேட்க வேண்டும். இங்கே கீழ்ப்படியவில்லை என்றால் பள்ளிகளிலே கீழ்ப்படிய முடியாது. கல்லூரிகளிலே வேலை செய்கிற இடத்துல எதிர்த்து தான் நிற்போம். கீழ்ப்படி மேல்படிக்கு கொண்டு செல்லும். ஆகவே இதில் இவள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பதாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், புதிய இடம்,
புதிய ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறாள், ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாள். கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பின ஆகாரத்தை புசிக்கலாம், நினைத்த உடையை உடுத்தலாம், ராஜாவை கூட தன்னுடைய வசப்படுத்தலாம். இவள் அனுபவம் இல்லாதவள். ஆனால் ராஜா அரண்மனையில் இருந்ததான அந்த இவளுடைய பாதுகாவலர், இவளை வளர்த்ததான தகப்பன் மொர்தெகாய், அவன் பார்த்திருக்கிறான், அனுபவம் உண்டு. அவன் சொற்படியெல்லாம் கேட்டு நடந்து வந்தாள். சிறு பிள்ளையாய் இருக்கும் போதும் தன்னை வளர்க்கும் போது எப்படி கேட்டு வளர்ந்தாலோ அதே போல ஒரு நல்ல ஸ்தானம், ஒரு ராணி பட்டத்து ராணியாக மாறின பின்பும் அவனுடைய சொற்படி கேட்டு நடந்தாள் என்பது பின்பதாக இருக்கிற வேத பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. அவன் சொற்படி கேட்டபடியினாலே அவள் பிறந்து வளர்ந்ததான் அந்த கோத்திரம் குலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே மொர்தெகாய் அவளை வைத்து ராணியாய் ஆய்விட்டாள். ஆகவே அந்த பதவியை வைத்து நாம் துஷ்பிரயோகம் பண்ணலாம் என்று எந்த விதத்திலும் மொர்தெகாய் அதை பயன்படுத்தவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. எது எது தேசத்துக்கு நலமான காரியமோ, எந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமோ அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் தான் வளர்த்ததான எஸ்தர் பெண்ணை, அந்த ராணியை வேண்டிக் கொண்டான். செயல்படும்படியாக அவளை துரிதப்படுத்தினான், பயன்படுத்தினான். ஆகவே நான் வளர்த்த பிள்ளை ராணியாக இன்று மாறியிருக்கிறாள். ஆகவே நீ பணத்தை அனுப்பு, அல்லது என்னை உயர்த்து, அல்லது அவனை வசப்படுத்து என்று சொல்லியெல்லாம் தவறாக தன்னுடைய பிள்ளையை அவன் வளர்க்கவில்லை. தன்னுடைய குலத்தினை பாதுகாக்கும்படியாக முற்படுகிறான். அவளை அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படியாக சொல்லுகிறான். ஆகவே இவள் இந்த எஸ்தர் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு சாதாரண வீட்டிலே, அடைபட்ட வீட்டிலே சிறு பிள்ளையிலிருந்து வளர்க்கப்பட்டதான எஸ்தர் என்கிற பிள்ளை ராணியாக மாறுவதற்கு காரணம் என்னவென்றால், தான் வளர்த்த தகப்பனாகிய மொர்தெகாயினுடைய பேச்சை கேட்டு அவனுடைய சொற்படி கேட்டு நடந்தது போல தொடர்ந்து நடக்கிறான். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை வளர்க்கிற பாதுகாவலர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? எதிர்த்து நிற்கிறோமா? அல்லது வாயாடுகிறோமா? ஆகவே எதிர்த்து நிற்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே கீழ்ப்படிதல், பணிவு என்பது நம்மை கீழாக்க அல்ல, நம்மை உயர்த்தும். என்னுடைய நினைவுக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பெற்றோர்களை, தகப்பனை எதிர்த்து பேசினதாக எனக்கு மெமரியிலே கிடையாது. ஆகவே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் கீழ்ப்படிதல், பணிவு என்பது நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் நான் கீழ்ப்படியவில்லை, அது கடவுளுடைய காரியத்தில் மாத்திரம். மற்ற எல்லா காரியத்திலும் எதிர்த்து பேசினதாக என்னுடைய மெமரியிலே கிடையாது, ஞாபகத்தில் கிடையாது. ஆகவே சுபாவம், நாம் எங்கே வளர்க்கப்படுகிறோம், நம்மை வளர்க்கிற பெற்றோர்கள், பாதுகாவலருக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? இன்றைய கீழ்ப்படிதல் நாளைய உயர்வுக்கு, இன்றைய பணிவு நாளைய உயர்வுக்கு அடித்தளமாயிருக்கிறது. முகவரி சரியாக இல்லாத, தகப்பன் தாய் யார் கூட என்று அறியாத இந்த பெண் வளர்க்கிற இடத்திலும், வளர்க்கப்பட்ட இடத்திலும் கீழ்ப்படிந்து சொற்படி கேட்டாள், உயர்த்தப்பட்டாள். தேசத்தை ஆளுகிற ராணியாக இந்த எஸ்தர் மாறினாள். ஆகவே சிறு பிள்ளைகளாய் நாம் எங்கே இருக்கிறோமோ பெற்றோர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பெரியவர்களுக்கு, நம்மை வளர்க்கிறவர்களுக்கு, பாதுகாவலர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொற்படி நடக்க வேண்டும். நடந்தால் நாளை ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவள் கீழ்ப்படிந்து அங்கே இருந்தபடியினால தன்னுடைய எண்ணங்கள் சிதறவில்லை. மொர்தெகாய் தனியாக உழைத்து வளர்த்த பெண்
127 தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு ராணியாக மாறினது போல ராஜாதி ராஜா இயேசுடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக உயர்த்துவதற்கு நாம் வளர்கிற குடும்பத்தில் இடத்துல பணிவோடு கீழ்ப்படிதலோடு மனத்தாழ்மையோடு நம்மை பாதுகாக்கிறவர்கள் பெற்றோர்களுக்கு சொற்படி கேட்டு நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார், நம்மை உயர்த்துவார். ஆகவே ரகசியம் என்ன? எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடியே தன் பூர்வத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால் எஸ்தர் மொர்தெகாய் இடத்துல வளரும்போது அவன் சொற்படி நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்படி கேட்டு நடந்து வந்தாள். ஆகவே கீழ்ப்படிதல் பணிவு என்பது அது ஒரு காலகட்டத்தில் மாத்திரமல்ல. அவள் ராணியாக மாத்திரம் ஆவதற்கு மாத்திரம் சொற்படி அல்ல, கடைசி வரைக்கும் நல்ல காரியங்களை ஆலோசனைகளை அவள் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் சீர்படுத்தி கொண்டாள். ஆகவே நல்ல காரியங்களை உபதேசிக்க பெற்றோர்கள் கெட்டுப்போவதற்கு புத்திமதி சொல்லுகிறது அல்ல. நம்மை வளர்ப்பவர்கள் நாம் ஒளிந்து போகட்டும் என்பதற்காக ஆலோசனை கொடுப்பது அல்ல. ஆகவே நம்மை சீர்படுத்துவது, நம்மை கண்டிப்பதெல்லாம் இக்காலத்தில் அந்த சிச்சைகள் எல்லாம் கஷ்டமாக இருக்கலாம். நம்மை தன்னுடைய வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவான் என்று வேதம் சொல்கிறது. நீ நினச்ச நேரம் எந்தி, நீ நினச்ச நேரம் வந்து சாப்பிடு, வேணா ஸ்கூலுக்கு போ, யார்கிட்ட வேணால் பழகுன்னு விட்டால் என்ன ஆகும்? கழுதை விட மோசமாக போயிடும். ஆகவே தன்னுடைய இஷ்டத்துக்கு இடப்பட்ட பிள்ளை தன்னுடைய தாய்க்கு அவமானத்தை கொண்டு வருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும், அவைகளை நீக்க வேண்டியது பொறுப்பாளர்கள் பெற்றோருடைய கடமை. ஆகவே எஸ்தருடைய வாழ்க்கை சிறு பிள்ளையாக இருக்கும்போது சொற்படி கேட்டு நடந்தாள், பட்டத்து ராணியாக மாறின என்பதாகும். சொற்படி கேட்டு நடந்து வந்தபடியினால அவள் இருந்த தேசமும் அவள் ஆளுகை செய்ததான இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டு சிறந்து விளங்கியது. ஆகவே இப்படிப்பட்டதான சத்தியத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை வளர்க்கிறவருடைய சொற்படி கேட்டுக்கு நடப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.